வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வடமாகாண கல்வி திணைக்களத்தின் அநீதியான செயற்பாடு, நீதிமன்றை நாடவுள்ள இலங்கை ஆசிரியர் சங்கம். இஸ்ரேலில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு அவசர எச்சரிக்கை. இக்கடவு கடற்கரையில் கரையொதுங்கியுள்ள ஈரானிய கப்பலின் சிதைவுகள். 2 ஆண்டுகளில் இல்லாத அளவு உயர்ந்த எண்ணெய் விலை. ஜாகில பகுதியில் முதியோர் இல்லம் மீது துப்பாக்கிச் சூடு, தீவிரப்படுத்தப்பட்டுள்ள விசாரணை. குளத்தில் காணாமல் போன மீனவர் சடலமாக மீட்பு. புழுக்களுடன் பொரித்த கோழி வழங்கிய கடை உரிமையாளருக்கு அபராதம் விதிப்பு. சகோதரியை காப்பாற்ற சென்ற முதியவர் அடித்துக் கொலை, மகனால் நடந்த கொடூரம். அமெரிக்க ஏவுகணை ரேடார் அமைப்பை அழித்த ஈரானின் அதிபயங்கர தாக்குதல். ஈரான் ஒருபோதும் சரணடையாது, டிரம்பின் கருத்துக்கு எதிராக பகிரங்க எச்சரிக்கை. துபாய் விமான நிலையத்தின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். 3வது ஈரானிய கப்பலுக்கு அடைக்கலம் வழங்கிய இந்தியா. வளைகுடா நாடுகளை தாக்க மாட்டோம், பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார் ஈரான் ஜனாதிபதி. தொடர்பான விரிவான செய்திகள். வடமாகாண கல்வி திணைக்களத்தின் அநீதியான செயற்பாடுகளுக்கு எதிராக வரும் வாரத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கம் நீதிமன்றை நாட உள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கம் என்ற வகையில் ஆசிரியர்களின் உரிமைகளை நிலைநாட்ட இறுதி வரை போராடுவோம் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபத்தலைவர் தீபன் திலீபன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சேவையின் தேவை இடமாற்றம் என்ற பெயரில் தொழிற்சங்கங்களின் பங்களிப்பின்றி வடமாகாண கல்வி திணைக்களத்தால் முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத இடமாற்ற செயற்பாடுகளுக்கு துணை போகும் வகையில் வடமாகாண ஆளுநர் செயற்படுகின்றார். இலங்கை ஆசிரியர் சங்கம் வடமாகாண ஆணைக்குழுவுக்கும் சட்ட ஏற்பாடுகள் குறித்து முறையிட்டிருந்தும் சட்ட முரண் குறித்த விடயங்களுக்கும் பதிலளிக்காமல் மலுப்பான செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளது என்பது வடமாகாண ஆணைக்குழுவும் சுயாதீனமாக இயங்கவில்லை என்பதை வெளிப்படுத்துகின்றது. இன்றைய ஆளுநர் முன்னர் அரசு அதிபராக இருந்தபோது தனக்கு வழங்கப்பட்ட இடமாற்றம் அநீதியானது என்று கூறிய வடமாகாண மக்களின் அனுதாபத்தை பெற்று கடைசியில் அந்த அனுதாபத்தின் விளைவாகவே வடமாகாண ஆளுநராக செயற்படுகின்றார். ஆனால் தற்போது பல 100 ஆசிரியர்கள் வடமாகாண கல்வி திணைக்களத்தின் ஜனநாயக விரோத மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளால் பாதிக்கப்படுவதற்கு பிரதான நபராக ஆளுநரை செயற்படுகின்றார். கடந்த கால அரசாங்கங்களின் அடக்குமுறைகளுக்கு எதிராக தொழிற்சங்கங்களோடு இணைந்து போராடிய JVP தொழிற்சங்கம் இன்று வடமாகாணத்தில் ஆசிரியர்களை அடக்குமுறைக்குள் கொண்டு செல்ல உடந்தையாக செயற்படுகின்றது. சேவையின் தேவை இடமாற்றம் என்பது நடைமுறைப்படுத்தப்படுவது தொடர்பில் போதிய சட்ட ஏற்பாடுகள் உள்ள நிலையில் JVP ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளராகவும் அரசாங்கத்தின் பிரதியமைச்சராகவும் உள்ள மஹிந்த ஜெயசிங்கவும் உபத்தலைவராகவும் பிரதியமைச்சராகவும் உள்ள பிரதீப்பும் தங்கள் தொழிற்சங்க இடமாற்ற சபை உரிமை பறிக்கப்பட்ட விடயத்தை கூட தட்டி கேட்க முடியவில்லை என்றார். இந்த முறையற்ற செயற்பாடுகள் அரசாங்கத்தின் முழுமையான தலையீட்டுடன் தான் நடைபெறுகின்றது என்பதே வெளிப்படுகின்றது. இந்த ஆபத்துக்களை வடமாகாண கல்வி சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அநீதியான செயற்பாடுகளுக்கு எதிராக வரும் வாரத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கம் நீதிமன்றத்தை நாட உள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கம் என்ற வகையில் ஆசிரியர்களின் உரிமைகளை நிலைநாட்டு இறுதி வரை போராடுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் காரணமாக இஸ்ரேலின் வடக்கு பிராந்தியத்தில் பணிபுரியும் இலங்கையர்கள் தமது பாதுகாப்பு குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் கோரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேலின் வடக்கு பிராந்தியத்தை இலக்கு வைத்து இஸ்புல்லா அமைப்பினால் நடத்தப்படும் ஏவுகணை தாக்குதல்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அவதானிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். ஜைபா, நசாரியா, எக்கர், கலி, அக்புல்லா, கர்மேல் மலைத்தொடர், நாசரேத், திபேரியா உள்ளிட்ட வடக்கு பிராந்தியங்களில் வசிக்கும் மக்கள் லெபனான் திசையிலிருந்து வரக்கூடிய தாக்குதல்கள் மற்றும் நாட்டின் உட்பகுதியில் சில குழுக்களால் முன்னெடுக்கப்படக்கூடிய ஆத்திரமூட்டும் சம்பவங்கள் குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தற்போது ஈரானிலிருந்து முன்னெடுக்கப்படும் தாக்குதலின் குறைவு காணப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார். வடக்கு இஸ்ரேல் பிராந்தியத்தில் 9,000க்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் பணிபுரிந்து வருவதால் அந்நாட்டு பாதுகாப்பு படைகள், அரசு ஊடகங்கள், PIBA நிறுவனம் மற்றும் தூதரகம் வழங்கும் அறிவுறுத்தல்களை தொடர்ந்து பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
ஏதேனும் தாக்குதலின் போது இஸ்ரேலிய ஆம்புலன்ஸ் சேவைகளை இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் நீங்கள் இருக்கும் இடத்தை குறிப்பிட்டு 101 என்ற இலக்கத்திற்கு அழைப்பதன் மூலம் அச்சேவையை பெற்றுக் கொள்ளலாம் என இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. தேவையான மேலதிக அறிவுறுத்தல்களுக்கு தூதரகத்தின் வாட்ஸ்அப் இலக்கமான 00972559305731 ஊடாக வாரத்தில் 7 நாட்களும் தொடர்பு கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்திற்கு மத்தியில் ஈரானில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் பர்டால் அப்லாஸ் பகுதிக்கு மேற்கே இன்று காலை 4.1 ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறித்த நிலநடுக்கமானது பண்டார் அப்லாஸ் நகருக்கு மேற்கே 74 கிலோமீட்டர் தொலைவிலும் 10 கிலோமீட்டர் ஆழத்திலும் ஏற்பட்டுள்ளதாக அதன் தரவுகள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் காலி கடற்கரையில் அண்மையில் அமெரிக்காவால் தாக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஈரானிய கப்பலின் பல சிதைவுகள் கரையொதுங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த கப்பலுக்கு உத்தரவானவை என சந்தேகிக்கப்படும் பொருட்கள் இன்று ஹிக்கடுவ முதல் சீனிகம வரையிலான கடற்கரையில் கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் கடற்கரை முழுவதும் டீசல் கரைகள் காணப்படுவதாகவும் மீன்களும் இறந்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் இந்த கடற்கரைக்கு வருவதில்லை என சுட்டிக்காட்டிய அவர்கள் உரிய அதிகாரிகள் இந்த விடயத்தை விரைவில் ஆராய்ந்து ஒரு தீர்வை வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். இலங்கைக்கு அருகில் இந்து சமுத்திரத்தில் INS டெனா என்ற ஈரானிய போர்க்கப்பலை அமெரிக்கா நீர்மூழ்கி கப்பல் தாக்கி மூழ்கடித்ததாக தெரிவிக்கப்பட்டது. குறித்த கப்பலில் இருந்த 87 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் 32 பேர் உயிருடன் மீட்கப்பட்டு காலியில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் எண்ணெய் விலை கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத அளவு அதிகரித்துள்ளது. வளைகுடா நாடுகளில் அனைத்து எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்திகளும் இன்னும் சில நாட்களில் நிறுத்தப்படலாம் என கத்தார் எரிசக்தி அமைச்சர் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து இவ்வாறான நிலைப்பாடு ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் உலக பொருளாதாரத்தை வீழ்த்தக்கூடும் என்று கத்தார் எரிசக்தி அமைச்சர் சாத் அல் காபி தெரிவித்துள்ளார். இதையடுத்து பிராண்ட் ரக மசகு எண்ணெய் விலை 9% அதிகமாக உயர்ந்து ஒரு பேரல் $93 தாண்டியுள்ளது. இது 2023 இலையுதிர் காலத்திற்கு பின்னரான மிக உயர்ந்த விலையாகும். மேலும் தெரிவித்திருந்த அவர் ஈரான் மீதான போர் அடுத்த சில வாரங்களுக்கு தொடர்ந்தால் எண்ணெய் விலை ஒரு பேரல் $150 வரை உயரக்கூடும் என எச்சரித்துள்ளார். அத்தோடு இந்த போர் தொடர்ந்தால் உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனுடன் எரிசக்தி விலை உயரும் மற்றும் பல பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் 1/5 பங்கு ஹார்மோஸ் ஜலசந்தி ஊடாகவே கொண்டு செல்லப்படுகின்றது. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் 1/5 பங்கு ஹார்மோஸ் ஜலசந்தி ஊடாகவே கொண்டு செல்லப்படுகின்றது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர் காரணமாக இந்த பாதையூடாக போக்குவரத்து தற்போது முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளது. இந்த சூழல் நீடித்தால் சீனா, இந்தியா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக கும்பலை சேர்ந்த பட்டுவட்டை சாமர் என அறியப்படும் நபரின் மனைவியின் வீட்டின் மீது இன்று அதிகாலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் தப்பி செல்வதற்கு முன்னர் அருகில் உள்ள மேலும் 2 வீடுகளின் மீதும் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று அதிகாலை 1:25 மணியளவில் ஜாகில காவல் பிரிவுக்குட்பட்ட வெளிகம்பெட்டிய புனித அண்ணாள் வீதியில் உள்ள வீட்டில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மனோஜ் சுரங்க லிகனிகை எனப்படும் பட்டுவட்டை சாமரவின் மனைவி சத்துரிகா வீரசூரிய வசித்து வந்த வீட்டை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 சந்தேக நபர்கள் T-56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த வீட்டின் மீது அருகிலுள்ள 2 வீடுகள் மீதும் சுமார் 23 ரவுண்டுகள் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது இந்த வீடு முதியவர் பராமரிப்பு நிலையமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பட்டுவட்டை சாமரவின் மனைவி தற்போது துபாயில் வசித்து வருவதால் இந்த வீடு சுமார் 2 மாதங்களுக்கு முன்பு மாதந்தோறும் $1,25,000 வாடகைக்கு விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் நடந்த போது வீட்டிற்குள் 9 முதியவர்களும் 4 பராமரிப்பாளர்களும் இருந்துள்ளனர். இதேவேளை குறித்த வீட்டின் மீது கடந்த 2025 டிசம்பர் 15 மற்றும் டிசம்பர் 24 ஆகிய தினங்களிலும் இதுபோன்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நடைபெற்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் நாச்சாத்துவ குளத்தில் தோணி மூலம் மீன்பிடிக்க சென்ற நிலையில் காணாமல் போன மீனவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக ஹித்தோகம போலீசார் தெரிவித்துள்ளனர்.
நாச்சாத்துவ புதிய நகரை சேர்ந்த 50 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், கடந்த செவ்வாய்க்கிழமை காலை 8 மணியளவில் மீன்பிடிப்பதற்காக குளத்துக்கு சென்ற இவர் அன்றைய தினம் மாலை வரை வீடு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அவரது சகோதரர் குளத்துக்கு சென்று தேடிய போது ரக்பீஸ் மீன்பிடி பயன்படுத்திய தோணி மற்றும் குளத்தில் மிதந்து கொண்டிருந்ததை கண்டெடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் பலனாக 3 நாட்களின் பின்னர் அவரது சடலம் நேற்று வெள்ளிக்கிழமை குளத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டது. மரணம் குறித்த மேலதிக விசாரணைகளை ஹித்தோகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சுகாதார சீர்கேட்டுடன் உணவு வழங்கிய கடை உரிமையாளருக்கு 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. குறித்த வழக்கு நேற்று அன்று சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை, கடை உரிமையாளரை கடந்த 13 மாதங்களுக்கு மேலாக நீடித்த சட்ட போராட்டத்திற்கு பின் குற்றவாளியாக இனங்கண்ட நீதிமன்றம் அபராதம் விதித்த வழக்கினை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. கடந்த 2025 பிப்ரவரி 2ஆம் தேதியன்று சம்மாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி மருத்துவமனைக்குட்பட்ட கல்லரிச்சல் பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுக்குட்பட்ட சங்க ஒன்று கூடலில் வழங்கப்பட்ட இரவு விருந்தில் பொரித்த கோழியில் புழுக்கள் இருந்தமை கண்டறியப்பட்டது. அத்துடன் சம்பவ தினத்தன்று கடை உரிமையாளருடன் சங்கம் ஒன்று கூடலில் ஈடுபட்டவர்கள் தர்க்கம் செய்த நிலையில் பொது சுகாதார பரிசோதகர் குழுவினருக்கு தகவல் வழங்கியிருந்தனர். இதற்கமைய சட்ட நடவடிக்கையை தொடர்ந்த சுகாதார தரப்பினர் கடந்த 13 மாதங்களுக்கு மேலாக நீடித்த சட்ட போராட்டத்திற்கு பின் குறித்த உணவு வழங்கிய நபருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தின் பின் கடையை மூடிவிட்டு தலைமறைவான வெளியூர் கடை உரிமையாளர் சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணைகளுக்கும் 3 முறை முன்னிலையாகாமல் தவிர்த்து வந்த நிலையில் இறுதியில் நீதிமன்ற விராந்து மூலம் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். அத்துடன் தான் நிரபராதி என வாதிட முற்பட்ட போதிலும் பொது சுகாதார பரிசோதகர் குழுவினரின் வலுவான சாட்சியங்கள் மற்றும் அனுபவ ரீதியிலான சட்ட வாதங்களின் அடிப்படையில் அவரால் உண்மையை மறைக்க முடியாமல் அவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இந்நிலையில் குற்றவாளியின் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு ரூபாய் 15,000 அபராதம் விதிக்கப்பட்டு வழக்கு நிறைவு செய்யப்பட்டது. மின்னேரியா ரொட்டவேவ் பகுதியில் தனது சகோதரியை காப்பாற்ற சென்ற முதியவர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ரொட்டவேவ் கல்லோய சந்தி பகுதியைச் சேர்ந்த 70 வயதுடைய முதியவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த முதியவரின் சகோதரியை அவரது மனநலம் பாதிக்கப்பட்ட மகன் தாக்கி வந்துள்ளார். இது குறித்து அறிந்த முதியவர் தனது சகோதரியை காப்பாற்றுவதற்காக அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். இதன்போது கோபமடைந்த சகோதரியின் மகன் தடியால் சரமாரியாக தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலின் முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். தாக்குதலுக்கு உள்ளான சந்தேக நபரின் தாய் படுகாயமடைந்த நிலையில் ஹிங்குராங்கடப் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் நீதவான் விசாரணைக்காக போலீஸ் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மின்னேரியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இனி சர்வதேச செய்திகள். வளைகுடாவில் அமெரிக்க ஏவுகணை பாதுகாப்பு பேட்டரிகளை இயக்குவதற்கான ஒரு முக்கிய ரேடார் அமைப்பை ஈரான் அளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. $300 மில்லியன் மதிப்புள்ள ஒரு முக்கிய ரேடார் அமைப்பே இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. இது எதிர்கால தாக்குதலை எதிர்கொள்ளும் பிராந்தியத்தின் திறனை மேலும் பாதிக்கும் அபாயம் உள்ளது என்று அமெரிக்கா தனது நிலைப்பாட்டை அறிவித்துள்ளது. போரின் தொடக்க நாட்களில் ஜோர்தானில் உள்ள வாக்பாக் சால்டி விமான தளத்தில் அமெரிக்கா THAAD ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளால் பயன்படுத்தப்படும் RTX கார்ப் நிறுவனத்தின் AN அல்லது TPY-2 ரேடார் மற்றும் துணை உபகரணங்கள் அளிக்கப்பட்டதை காட்டும் செயற்கைக்கோள் புகைப்படங்களும் தற்போது வெளியாகியுள்ளன. ஜனநாயக பாதுகாப்பு அறக்கட்டளையின் சிந்தனை குழுவால் சேகரிக்கப்பட்ட தரவுகள் ஜோர்தானில் 2 ஈரானிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக காட்டுகின்றன. ஒன்று பிப்ரவரி 28ஆம் தேதியன்றும் மற்றொன்று மார்ச் 3 அன்றும் இடம்பெற்றுள்ளன. வெற்றிகரமாக நடந்த THAAD ரேடார் மீதான ஈரானிய தாக்குதல் ஈரானின் இதுவரையான மிக வெற்றிகரமான தாக்குதல்களில் ஒன்றாக இருப்பதாகவும் குறித்த அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரான் ராணுவம் இஸ்ரேலுடன் வர்த்தக தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருவதாலும் பல வளைகுடா நாடுகள் மீது பழிவாங்கும் தாக்குதலை இலக்காக கொண்டிருப்பதாலும் தனது நாடு ஒருபோதும் சரணடையாது என்று ஈரான் ஜனாதிபதி பகிரங்கமாக அறிவித்துள்ளார். இந்த நிலைப்பாட்டை அவர் இன்று வெளியிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது அரசாங்கம் ஈரானுடன் நிபந்தனையற்ற சரணடைதல் இல்லாமல் பேச்சுவார்த்தை நடத்தாது என்று நேற்று கூறியிருந்தார். இந்த கருத்துக்கு பதில் வழங்கும் முகமாக அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான உரையில் ஈரான் ஜனாதிபதி
ஜனாதிபதி மசூத் பெஜெஷ்கியன் பின்வருமாறு சுட்டிக்காட்டியுள்ளார். எங்கள் நிபந்தனையற்ற சரணடைதல் பற்றிய அவர்களின் கனவுகளை கல்லறைக்கு எடுத்து செல்வார்கள் என்றும் அவர் அடிக்கோட்டிட்டுள்ளார். ஒரு வாரத்திற்கு முன்பு உச்ச தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்டதிலிருந்து அதற்கான பதவி நியமிக்கப்படும் வரை 3 பேர் கொண்ட தலைமைத்துவ குழு அதிகாரத்தை கொண்டுள்ளது. இதில் ஒப்பீட்டளவில் மிதவாதியான பெசெஷ்கியனும் நீதித்துறையின் கடும்போக்கு தலைவரான கோலம் ஜோசைன் மொக்சேனி இஜேயும் மூத்த மதகுரு அலிசேரா அராக்ஸ்பியும் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. துபாய் விமான நிலையத்தை இலக்கு வைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இதனால் உலகின் 2வது பரபரப்பான நகர விமான நிலையத்தின் விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. சில விமானங்கள் பின்னர் மீண்டும் தொடங்கப்பட்டதாகவும், ஆனால் விமான நிறுவனத்திடம் உறுதிப்படுத்திய பின்னரே பயணிகள் தங்கள் பயணங்களுக்கு வருமாறு விமான நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. துபாய் விமான நிலையத்தில் சற்று முன்னர் பாடிய வெடிப்பு சத்தம் கேட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதல் ஈரானால் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. சர்வதேச விமானங்களை கண்காணிக்கும் இணையதளமான பிளைட் ரேடர் 24 தகவலின்படி அந்த நேரத்தில் பல விமானங்கள் விமான நிலையத்தின் மேல் வானில் சுற்றிக் கொண்டிருந்ததாகவும், அவை தரை இறங்குவதற்கு முன்பு காத்திரு ஹோல்டிங் பட்டன் நிலையில் இருந்ததாகவும் காணப்பட்டது. உலகின் சர்வதேச பயணிகளுக்கான மிகவும் பிஸியான விமான நிலையமான துபாய் விமான நிலையத்திலிருந்து தினமும் ஐக்கிய அரபு ராச்சிய இலக்குகளை நோக்கி ட்ரோன் தாக்குதல்கள் நடைபெற்று வந்த போதிலும் திங்கட்கிழமை முதல் குறைந்த அளவில் விமான சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டன என்று தெரிவித்துள்ளது. துபாய் மீடியா ஆபீஸ் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் தடுக்கப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு விழுந்த சிதைவுகளால் ஏற்பட்ட சிறிய சம்பவம் மட்டுமே என தெரிவித்தது. அதே பதிவில் விமான நிலையம் குறித்து பரவிய சில தகவல்களையும் மறுத்துள்ளது. கடந்த சனிக்கிழமை துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் ஏற்பட்ட சம்பவத்தில் 4 பணியாளர்கள் காயமடைந்ததுடன் ஒரு பயணிகள் பகுதி சேதமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு சொந்தமான IRIS லவான் எனும் யுத்த கப்பலுக்கு அடைக்கலம் வழங்க இந்தியா தீர்மானித்துள்ளது. இதற்கமைய 183 ஊழியர்களை கொண்ட இக்கப்பல் கடந்த 4ஆம் தேதி முதல் கொச்சி துறைமுகத்தில் நங்கூரமிட்டுள்ளது. IRIS லாவான் கப்பலானது கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அடைக்கலம் கோரியிருந்த நிலையில் மார்ச் 1ஆம் தேதி அதற்கான அனுமதி வழங்கப்பட்டதாக இந்திய ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமீபத்திய நாட்களில் இந்திய பெருங்கடலில் நடக்கும் நிகழ்வுகளுடன் தொடர்புடைய 3வது ஈரானிய கடற்படை கப்பல் இதுவாகும். இந்தியா கடற்படை பயிற்சிகளில் இருந்து திரும்பும் போது இலங்கையின் தெற்கு கடற்கரையிலிருந்து சுமார் 40 கடல் மைல் தொலைவில் சர்வதேச கடற்பரப்பில் ஈரானிய போர்க்கப்பலான IRIS டேனாவை அமெரிக்கா நீர்மூழ்கி கப்பல் டார்பிடோஸ் செய்து மூழ்கடித்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து 2வது ஈரானிய கப்பலான IRIS புஷர் தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைய அனுமதி கோரியிருந்தது. அதனைத் தொடர்ந்து இலங்கை மனிதாபிமானத்தை கருத்தில் கொண்டு அதன் பணியாளர்களை வெளியேற்றி கப்பலை திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு செல்ல தீர்மானித்தது. IRIS டேனா அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது இலங்கையின் காவலில் உள்ள IRIS புஷர் மற்றும் இந்தியாவின் காவலில் உள்ள IRIS லாவன் ஆகிய ஈரானிய கப்பல்கள் சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளை தாக்க மாட்டோம் என ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்கா தாக்குதலுக்கு தளமாக பயன்படுத்தப்பட்டால் மட்டுமே அந்த நாட்டை தாக்குவோம் என்றும் அண்டை நாடுகளை தாக்கியதற்கு மன்னிப்பு கோருவதாகவும் ஈரான் அதிபர் மசூத் பெசோஸ்கியான் தெரிவித்துள்ளார். அந்த நாட்டு அரசு தொலைக்காட்சியில் விடுத்துள்ள விசேட காணொலியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான அணு ஆயுத பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படாத நிலையில் அந்த நாட்டின் மீது கடந்த 28ஆம் தேதி அமெரிக்கா இஸ்ரேலுடன் தொடர்ந்து திடீர் தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலின் ஈரானில் உச்சக்கட்ட தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். இதனால் கடும் கோபமடைந்த ஈரான் இஸ்ரேலையும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளங்களையும் தாக்கி வருகின்றது. இந்நிலையில் ஈரானிய ஆயுதப்படைகளுக்கு வழங்கியுள்ள புதிய தலைமைத்துவ உத்தரவின்படி இனிவரும் காலங்களில் அண்டை நாடுகள் முதலில் தாக்குதல் நடத்தினால் ஒழிய அவர்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தாது என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். மேலும் இஸ்ரேல் அல்லது அமெரிக்காவை ஆதரிப்பது கௌரவம் மற்றும் சுதந்திரத்திற்கான பாதை அல்ல என்றும் அவர் தனது உரையில் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிடம் தமது நாடு சரணடையாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.